இவங்களெல்லாம் விசாரித்து அவங்க சொன்ன சில தகவல்களின் அடிப்படையில் தான் இன்றைக்கி முழுக்க முழுக்க விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த 3 நாள் விசாரணை இப்போ தேவைப்பட்டால் மீண்டும் விசாரணைக்கு அழைப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. எஸ்பியும் விசாரிச்சிருக்காரு, கலெக்டரும் விசாரிச்சிருக்காங்க. முழுக்க முழுக்க இந்த விசாரணையில் ஆட்டோமேட்டிக்காக தாவேக்கா சிக்கியது முன்னுக்கு பின் வரனா சொன்ன தகவல்கள் தான். அந்த விசாரணையில் சில கேள்விகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டது. விஜயுடைய வருகை தாமதத்திற்கு யார் காரணம், யார் லேட்டாக வர சொன்னது, யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது டிரைவர்கிட்டன்னு ஏற்கனவே டிரைவர்கிட்ட கேட்குறாங்க. டிரைவர் 2 முறை என்ன சொன்னார், ஃபோன் வந்தது தளபதிக்கு, 2 முறை ஃபோன் வந்தது, கொஞ்சம் பொறுமையாக போப்பா அப்படின்னு என்கிட்ட 2 முறை சொன்னார். ஆனால் இந்த கேள்வி பதில்களுக்கு இவங்க தாறுமாறாக பதில் சொல்கிறாங்க. போலீஸ் சீக்கிரம் வாங்க, சரியா இல்லை க்ரௌடு அப்படின்னு 2-3 முறை பேசினாங்களா இல்லையா, யாரும் பேசலைன்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ் தரப்பு பேசுனதுக்கான எவிடன்ஸ் கொடுங்க. சிபிஐ விசாரணையை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 90 நாளுங்கிறது ஜனவரி லாஸ்ட்டில் வந்துடுது. அதற்குள்ளே சிபிஐ ஒரு இடைக்கால குற்றப்பத்திரிகையாவது போட்டுரும், அதில் மாற்றம் இல்லை. அதில் கண்டிப்பாக விஜயுடைய பெயர் இருக்கும். அவர்கிட்டையும் இதே மாதிரி 2-3 நாட்கள் விசாரணைக்கு டெல்லி போனாங்கல்ல விசாரணை அப்போ 3-4 பேரும் அப்போ கூப்பிட்டு இல்லை டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுத்துருக்கிறீங்க, இதை வெளியே எங்கேயும் நீங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஜனநாயகம் படத்தினுடைய சில காட்சிகளையும் நீக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இப்போ அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. மற்றொரு பெரிய சோகம்னு வச்சுக்கல. அவர் கொடுக்கும் வாக்கு மூலம் தான் இன்றைக்கி அவருக்கு பெரிய லெவலில் லாக் ஆகும். அந்த லாக்கை வச்சு தான் பாஜக ஒரு ஆட்டம் ஆடும் அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த என்கொயரியெல்லாம் இல்லை, விஜய் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான், பதில்கள் தான் இன்றைக்கி அவருக்கு பெரிய தலைவலியாகவும் அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கும் பெரிய முட்டுக்கட்டையாகவும் போயிடும். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் முக்கியம். வணக்கம் சார். 3 நாட்கள் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தரப்பினருக்கும் அதே போல் கரூர் மாவட்ட நிர்வாக சம்பந்தமாக அதே போல் ஐஏஎஸ் கலெக்டர் மற்றும் எஸ்பி ஆகியோர் ஆஜராகி இருந்தாங்க. 3 நாட்கள் பல விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது, பல மணி நேரங்கள். ஆனால் மர்மமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. என்ன விசாரணையில் நடந்தது என்ற தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக வராத ஒரு சூழ்நிலையில் என்ன நடந்துச்சு சார்? கிட்டத்தட்ட 3 நாட்களும் பார்த்தீங்கன்னா முக்கிய பிரமுகர்கள் 3 பேருக்கிட்டையும் கூட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரம் விசாரிச்சிருக்கிறாங்க. சரி, இதில் என்னென்னா ஏற்கனவே அவங்க எல்லாத்திட்டையும் கரூரில் விசாரிச்சிட்டாங்க. பட் தொடர் விசாரணைக்காக தான் அங்கே வந்திருக்கிறாங்க. காரணம் என்னென்னா அங்கே பொதுமக்கள், பணியாளர்கள் அப்படின்னு பார்த்தா டிரைவர், ஸ்டாஃப்ஸ் வந்தாங்கல்ல, கேரவனில் வந்தவங்க நபர்கள், இவங்களெல்லாம் விசாரித்து அவங்க சொன்ன சில தகவல்களின் அடிப்படையில் தான் இன்றைக்கி முழுக்க முழுக்க விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த 3 நாள் விசாரணை இப்போ தேவைப்பட்டால் மீண்டும் விசாரணைக்கு அழைப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் தகவல். எஸ்பியும் விசாரிச்சிருக்காரு, கலெக்டரும் விசாரிச்சிருக்காங்க. முழுக்க முழுக்க இந்த விசாரணையில் ஆட்டோமேட்டிக்காக தாவேக்கா சிக்கியது அப்படின்னு தான் தகவல். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின் வரனா சொன்ன தகவல்கள் தான். 3 பேரிடம் ஏற்கனவே, குறிப்பாக மதியனும் சேர்த்து 4 பேரிடமும் கரூரிலும் விசாரணை நடத்தப்பட்டது. அந்த விசாரணையில் சில கேள்விகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டன. அந்த கேள்விகளுக்கு 4 பேரும் சொன்ன பதில்கள் திருப்தி இல்லை சிபிஐக்கு. ஆனால் தாருக்கு மாறாக பதில் சொல்கிறாங்க. குறிப்பாக என்ன சொல்கிறாங்க, முதல் கேள்வின்னு வச்சிங்கன்னா, டிசம்பரில் நடத்த வேண்டிய நிகழ்ச்சியை ஏன் அட்வான்ஸ் செப்டம்பர் 27க்கு இழுத்தீங்க, யார் எடுத்த முடிவு அப்படிங்கிற ஒரு கேள்வி. புசியானது இல்லை நான் தான் அந்த முடிவு எடுத்தேன், ஏன்னா முன்னாடி நான் தான் முடிவு எடுத்தேன், நான் தான் பர்மிஷன் இவர் தானே வாங்குறாரு, ஸோ நான் தான் முடிவு எடுத்தேன். என்ன காரணம்னா திமுக 30 விழா நடத்தினாங்க, அதை ஒட்டி நம்ம நடத்தினோம்னா அதுக்கு அதை விட பிரம்மாண்டமாக இருந்தால் பப்ளிக்கில் ஒரு பெரிய இன்டென்ஷன் வரும், கவனம் வரும் அப்படிங்கிறதுனால நான் எடுத்த முடிவு தலைவர்கிட்ட சொன்னேன் அப்படின்னு ஒன்று. இதே கேள்விக்கு புசியானது இல்லை நான் தான் முடிவெடுத்தேன்,
இந்த காரணம்னா திமுகவுக்கு ஒரு பாடம் நம்ம கற்பிக்கணும். அதோட பல மடங்கு கூட்டத்தை நம்ம காட்டணும்னு நான் வந்து தளபதிகிட்ட பேசினேன். அப்படிங்கிற ஒரு இதுதான் சின்ன எக்ஸாம்பிள் ஒரு விஷயம். இன்னொன்னு விஜயுடைய வருகை தாமதத்திற்கு யார் காரணம்? அப்படிங்கிற ஒரு கேள்வின்னு வச்சுக்கோங்களேன். யார் லேட்டா வர சொன்னது? யார் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்தது டிரைவர்ட்டன்னு ஏற்கனவே டிரைவர்ட்ட கேட்குறாங்க. டிரைவர் 2 முறை என்ன சொன்னாரு? ஃபோன் வந்தது. தளபதிக்கு 2 முறை ஃபோன் வந்தது. "கொஞ்சம் பொறுமையா போப்பா" அப்படின்னு என்ட்ட 2 முறை சொன்னார். நாமக்கல் டூ கரூர் வரும்போது 2 முறை சொன்னார். அப்படின்னு டிரைவர் சொல்றார். பட் ஆனால் இந்த கேள்வி பதில்களுக்கு இவங்க தாறுமாறா பதில் சொல்றாங்க. யாரு? புஷி ஆனந்தும், நிர்மல்குமார். புஷி ஆனந்த் தெளிவா என்ன சொல்லிட்டாரு? இடத்தை தேர்வு செய்தது, நிகழ்ச்சிகளுக்கு பர்மிஷன் வாங்கினது இதெல்லாம் மட்டும்தான் என்னுடைய வேலை. கிரவுட் புல்லிங், அதாவது கிரவுடை ஆர்கனைஸ் பண்ணதா இருக்கட்டும், விஜயுடைய டிராவல் சம்பந்தமான எல்லா நிகழ்ச்சி ஒருங்கிணைச்சது புஷி ஆனந்த். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ நீங்கள் எங்கே கூட நீங்கள் தானே ட்ராவல் பண்ணி வரீங்களே, அப்போ உங்களுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்பாங்கல்ல. இல்லை நான் சும்மா நாமக்கல்லேருந்து அவரோட கூட இருந்து பயணம் செய்தவங்கள நான் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கலன்னு. ஆனால் 3 முறை கேரவனில் ஏறி விஜயிடம் பேசிட்டு வர்றார். யாரு? புஷி ஆனந்த். ஸோ இந்த மாதிரி முழுக்க கான்ட்ரடிக்ஷனாக அவங்களுடைய 3 பேரும் தாறுமாறாக பதில் சொல்கிறது. குறிப்பாக இந்த விஷயத்தில் நல்லா பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து சீக்கிரம் வாங்க, சரியா இல்லை க்ரௌடு அப்படின்னு 2-3 முறை பேசுனாங்களா இல்லையா? யாரும் பேசலைன்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ் தரப்பு பேசுனதுக்கான எவிடன்ஸ் கொடுக்குது. அதே மாதிரி சம்பந்தப்பட்ட இடத்துல வந்தோடனே அங்கேயே நிறுத்தலான்னு போலீஸ் சொன்னிச்சா இல்லையா? இல்லை நீங்கள் உள்ளுக்குள்ளே கொண்டு போய் தான் நிறுத்தணும்னு சொன்னது யாரு? ஏற்கனவே டிரைவர்கிட்ட அதை கேட்டிருக்காங்க சிபிஐ கேட்குறப்போ டிரைவர் என்ன சொல்கிறாரு? இல்லை ஆதவ அர்ஜுன் தான் சொன்னார். இல்லை அங்கெல்லாம் நிப்பாட்டக்கூடாது, நம்ம ஏற்கனவே ஸ்பாட் ரெடி பண்ணியிருக்கோம், அங்கே தான் வரணும்னு. ஆஸ் எ டிரைவர் அவருக்கு தெரியும் க்ரௌடு ரொம்ப டென்ஸாக இருக்குது, அதுக்குள்ளே பஸ்ஸு போனால் என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியும். அதையும் மீறி ஆதவ அர்ஜுன் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தாறுமாறா இவங்க ஒருத்தர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு அவங்களுக்கே பெரிய லாக் ஆகிருக்குது. இந்த விஷயத்துல ஆதவ அர்ஜுன் அவனுடைய இந்த வாக்குமூலமே கூட முன்னுக்கு பின் முரணான வாக்குமூலமாக இருந்தது. காவலர், அதாவது சிபிஐ அலுவலர்கள் வந்து ஆதாரத்தை காமிச்சாங்க. இந்த மாதிரி சிசிடிவி, அந்த கேரவனுடைய சிசிடிவி காண்பித்து, இந்த மாதிரி நீங்களும் அதிகாரிகளும் கான்வர்சேஷன் பண்றீங்களே இந்த சமயத்துல, அந்த கான்வர்சேஷன்ல இப்ப நீங்க என்ன பேசிக்கிட்டீங்க, நீங்க அப்போ அப்பட்டமா மறுக்கிறீங்க, இந்த மாதிரி நான் வந்து போக சொல்லலன்ட்டு, அப்ப நீங்க என்ன பேசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி முன்னுக்கு பின் முரணான இதுவும் கொடுத்திருப்பதாகவும். அதுதான் நீங்க போலீஸ் தெளிவா எத்தனை முறை அவர்கிட்ட பேசியிருக்காங்க, புஷி ஆனந்த்கிட்ட பேசியிருக்காங்க, ஆதவ அர்ஜுன்கிட்ட பேசியிருக்காங்க, நிர்மல்குமார்கிட்ட பேசியிருக்காங்க. இல்லைங்க சரியா இல்லை, க்ரௌடு வந்து ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது, ரொம்ப நேரமாக நிற்கிறாங்க, தண்ணி கூட இல்லாமல், கொஞ்சம் சீக்கிரம் அவங்க தலைவரை சீக்கிரம் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி கொண்டாங்க அப்படின்னு பல முறை 3 முறையும் பேசியிருக்காங்க. டிஎஸ்பி பேசியிருக்காரு, எஸ்பி பேசியிருக்காரு, சம்மந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் பேசியிருக்காரு, மதியழகன்ட்ட ஒரு 6-7 முறை அவர் பேசியிருக்காரு. இதெல்லாமே அவங்களுக்கு பெரிய சிக்கல். போலீஸ் தெளிவாக எல்லாத்தையுமே எவிடன்ஸாக கொடுத்துருச்சு. இன்னொரு விஷயம், இன் கேமரா, அதாவது சாரி என்னென்னா கேரவன் உள்ள பேசிய விஷயங்கள் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. விஜய்கிட்ட பேசுனது, விஜய் சொன்ன தகவல், சம்மந்தப்பட்ட இடத்துலையே ஆதவ அர்ஜுன் அங்கே மயக்கமாகி உழுகுறாங்க, தளபதி நம்ம கிளம்பிடலாம் முடிச்சுக்கலாம் இப்படிலாம் சொன்னதெல்லாம் கிடைச்சிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவாங்க அவங்க? புரியுதுங்களா? ஸோ இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே பக்காவாக கிளியர் கிட்டத்தட்ட பற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஏற்கனவே பப்ளிக்கு, டிரைவரு, இவங்க ஏற்கனவே கொடுத்த வாக்குமூலங்கள், இப்போ டெல்லியில் சொல்லி கூடிய வாக்குமூலங்கள் அடிப்படையில் தான் இப்போ விஜய்க்கு சம்மன் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கான கூட்டம், விஜய் தான் இதில் என்ன கதாநாயகன்னு வச்சுங்களேன் இந்த விஷயத்தில். ரெண்டாவது அவர் கண்மூடிய இந்த சம்பவம் நடக்குது.
ஒரு வந்து ஏதோ ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி நடந்த சம்பவம்லாம் இல்ல. அவர் கண் முன்ன நடக்கிற சம்பவம். ஸோ, அத அவர் சாட்சியாவும் இருக்காரு அதுல சம்பவத்துல. ஸோ, இந்த வாக்குமூலங்கள் அடிப்படையில தான் விஜய்க்கு சம்மன் அனுப்ப போகுது. ஒரு காலத்திலயும் விஜய விடமாட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்க தகவல். ம். விடவே மாட்டாங்க. நீங்க கூட்டணின்னு சொல்லி அதாவது ஜல்ஜா பண்ணி அரசியல் பண்ண முடியாது விஜயால. காரணம் என்னன்னா, இதுல அவங்க பக்காவா மாட்டிக்கிட்டாங்க. ஏன் லேட்டா போனீங்கங்கிறது விஜய் தான் சொல்லணும். ஏன் லேட்? தாமதத்திற்கு யார் காரணம்னா, ஏன்னா நீங்க புஷி ஆனந்த் ஒண்ணு சொல்லலாம், ஆதவ அர்ஜுன் சொல்லலாம், எத வேணாலும் சொல்லிடலாம். ஆனா விஜய்க்கு தெரியும்ல, ஏன் லேட்டு நீங்க? ஏங்க லேட்டா வர்றீங்க? அப்படிங்கிறப்ப விஜய் ஒரு காரணம் சொல்லியே ஆகணும். இல்ல நான் கிளம்புனது லேட் ஆச்சுங்க அப்படின்னு. ரைட்டு. நாமக்கல் போயிட்டீங்க. முடிச்சுட்டு உடனே கிளம்ப வேண்டியதானே. ஏன் இன்னும் லேட் பண்ணீங்க? அப்படிங்கிறப்போ என்ன சொல்லுவாரு அவரு? இல்ல சார் ஆர்கனைசர்ஸ் சொன்னாங்க, கொஞ்சம் கிரவுடு கம்மியா இருக்கு. கொஞ்சம் பொறுமையா வரலான்னு சொன்னாங்கன்னா, அப்ப அந்த கிரவுடு அது யாரு? இந்த ஆர்கனைசர்ல யாரு? அப்ப யாரு? அப்படின்னு கேட்பாங்கல்ல. எல்லாத்துக்கும் அடுத்தடுத்த விஷயங்கள்ல பதில் சொல்லணும். ம். ஸோ இதுல என்ன விஷயம்னா, அந்த 3 நாள் விசாரணையின் போது 1/2 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை விஜய் பதட்டமா கேள்வி கேட்டு அவங்கள்ட்ட சம்மந்தப்பட்ட அட்வொகேட்ஸ் 2 பேர் இருந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு உதவி பண்றதுக்கு. அவங்க உள்ள ஓ! போய் இன்வெஸ்டிகேஷன்ல உட்கார முடியாதுன்னு வச்சுக்கங்க. வெளிய ஸோ தான் நிக்க அவங்களுக்கு முடியும். ஏதாவது வெளிய இருக்கலாம். அவங்கள்ட்ட என்ன ஆயிடுச்சு? விசாரிச்சுட்டு வந்துட்டாங்களா? வந்தவன பேச சொல்லு, வந்தவன பேச சொல்லு. அவருக்கு ஒரு பதட்டம். முன்னாலாம் என்ன சொல்றாங்க? மலேசியா போயிட்டு வந்தவரு, இத தாண்டி வேற எத பத்தியுமே சிந்திக்கல அவரு. ம். என்னடா இப்படி ஒரு சிக்கல் வரும்னு அவர் எதிர்பார்க்கல. ஏதோ கரூர்ல ஒரு சம்பவம் விசாரிக்கிறாங்க, பார்த்துக்கலாம். எப்படினாலும் இந்த எலெக்ஷனை ஓட்டிடலாம்னு நினைச்சாரு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, சிபிஐ விசாரணையை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 90 நாளுங்கிறது ஜனவரி லாஸ்ட்ல வந்துடுது. அதற்குள்ள சிபிஐ ஒரு இடைக்கால குற்றப்பத்திரிகையாவது போட்டுரும். அதில் மாற்றம் இல்லை. அதில் கண்டிப்பாக விஜயுடைய பெயர் இருக்கும். அதற்கு முன்னாடி பொங்கல் ஒட்டியோ இல்லை பொங்கல் தாண்டியோ அவருக்கு சம்மன் அனுப்பப்படும். அவர்கிட்டையும் இதே மாதிரி 2-3 நாட்கள் விசாரணைக்கு தயாராக ஆயிட்டு இருக்கு சிபிஐ அப்படிங்கிறது தான் இப்போ கிடைச்சிருக்க தகவல் இதில். நிச்சயமா சார். பெரிதும் எதிர்பார்க்கப்படுது. சார்ஜ் ஷீட்டில் விஜய் பேர் சேர்க்கப்படுமா? ஆமாம் குறிப்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்வார்கள் சிபிஐ ஆமாம் அப்படின்றும் நம்ம ஆமாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த அறிக்கை என்ன இருக்க போகிறது என்று. கரெக்ட். குறிப்பா அந்த ஜனநாயகன் படத்தினுடைய ஷூட்டிங் அந்த கரூர் ஸ்பாட்ல நடந்துச்சு. பல அ வெ வெ குவாலிட்டியான கேமராஸ வச்சு அவங்க வந்து எடுத்தாங்க. 8K கேமராஸ்லாம் வச்சு எடுத்திருந்தாங்க. அந்த ஷாட்ஸ்க்கு வந்து அந்த பட பர்ப்பஸ்க்காக எடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இது சம்பந்தமாக ஏதேனும் விசாரணையில் வந்து இல்லை கேட்கப்பட்டு சிபிஐ இது ஒரு பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குது விஜய் தரப்புக்கு. புஷி ஆனந்த் மூலியமாக, ஆதவ அர்ஜுன் மூலியமாக ஒரு விஷயம். நீங்கள் அப்நார்மலாக சாதாரணமாக 4-5 ட்ரோன் இருந்தால் பரவாயில்ல. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை பயன்படுத்துறீங்க கரூரில் மட்டும். ஓ! புரியுதுங்களா? 30க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை எடுத்திருக்கிறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ டாக்குமெண்ட்ரி, அது சினிமான்னு கூட வச்சுக்கலாம், டாக்குமெண்ட்ரி அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் எடுத்திருக்கிறீங்க. இந்த விஷுவல்ஸ் எதையும் எந்தக்கும் பயன்படுத்தக்கூடாது. காரணம்னா அண்டர் இன்வெஸ்டிகேஷன் இது. சிபிஐ என்கொயரியில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் வந்து சம்பவம் சம்பந்தமான எந்த கிளிப்பிங்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிற ஸ்ட்ரிக்டான வார்னிங்கை கொடுத்துருக்குது சிபிஐ ஆதவ அர்ஜுனுக்கும் புஷி ஆனந்துக்கும். இந்த விஷயத்தில் நம்ம நம்ம சந்தேகப்பட்டது உண்மை. என்னன்னா ஒரு ஒரு பாடல் காட்சிக்கு இந்த விஜய் வர்றபோது ஒரு கூட்டம், கொடியோட வர்ற கூட்டம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்திருக்கிறாங்க ஒரு படத்துக்காக, ஒரு பாடல் காட்சிக்காக. ம். ஸோ அதில் வந்து கரூரில் அந்த சம்பவம் அதுக்கு முன்னாடி பசங்க ஒடியாடுறது, கல்லூரி மாணவிகள் ஒடியாடுறது விஜயை பார்த்துட்டு, இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் இதில் இந்த படத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க போல் இருக்கு. இப்படி கூப்பிட்டு வான் பண்ணதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, ஜனநாயகத்தின் சில காட்சிகள், படத்திற்கான காட்சிகள் நீக்கப்பட்டுடுச்சு அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்கிறாங்க. தவக தரப்பில் சொல்கிறாங்க. இதை கூப்பிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. டெல்லியில் தான் இப்போ இது வான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் சொல்லலை. கரூரில் அது பெரிய சம்பவமாக அவங்க எடுத்துக்கல. பட் டெல்லி போனாங்கல்ல விசாரணை அப்போ 3-4 பேரும். அப்போ கூப்பிட்டு இல்லை இல்லை டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுத்துருக்கிறீங்க, இதை வெளியே எங்கேயும் நீங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக வான் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயத்தையும் நம்ம இதை சொல்லணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் எவிடன்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் பல விஷயங்கள் கிடைச்சிருக்குது சிபிஐக்கு. என்னென்னா
மணிக்கணக்கா யூரின் போகல. மணிக்கணக்கா எம்ப்டி ஸ்டமக்ல இருந்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து இந்த மருத்துவ பரிசோதனையில, பிரேத பரிசோதனையில அது வந்து நெறைய தகவல்கள் அது கிடைச்சிருக்கு. இப்ப நீங்க தண்ணியே குடிக்காம இருக்கிறதுக்கு டைம் இருக்குல்ல. தெரியும்ல உங்களுக்கு. இரைப்பையிலயா இருக்கட்டும், நுரையீரல்ல தண்ணியே இல்லாம மணிக்கணக்கா இருந்திருக்கிறது. ஸோ இதெல்லாமே கூட தாவேகாவுக்கும், விஜய்க்கும் எதிரான ஒரு எவிடன்ஸா இப்ப மாறியிருக்கு. அவங்க ஒண்ணுமே சொல்ல முடியாதுல்ல. ம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 41 பேர்ல 18, 20 பேருடைய பிரேத பரிசோதனையில என்ன சொல்றாங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, சாப்பாடு இல்ல சுத்தமா. தண்ணி கூட இல்ல. கிட்டத்தட்ட 12 மணி நேரமா தண்ணிலாம் இல்லாம இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாரி சூழ்நிலை எல்லாம் கூட இன்னைக்கு வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அவருக்கு எதிராவே தாவேகாவுக்கு எதிராவே இந்த மருத்துவ பரிசோதனை அறிக்கைகள்லாம் இன்னைக்கு அவங்களுக்கு எதிராவே வந்திருக்கு. இதுலைக்கும் அவங்களால பதில் சொல்லவே முடியாது. இதெல்லாம் சயின்டிஃபிக் எவிடன்ஸு. இதுல வந்து யார கேர்ன்னு சொல்லுவீங்க? ஏற்கனவே என்னென்னமோ சொல்லிட்டீங்க. ஸ்ப்ரே அடிச்சாங்க. கத்தி வச்சு கத்தியெல்லாம் குத்துனாங்க. கத்தி வச்சு ஊசி போட்டாங்க. குத்துனாங்கலாம் சொன்னீங்க. எவ்வளவோ கேட்டாங்க. இவங்களால எந்த எவிடன்ஸும் குடுக்க முடியல. புரியுதுங்களா? எந்த எவிடன்ஸும் குடுக்கல. பலமுறை கேட்டுட்டாங்க. அதுல எவிடன்ஸ் இல்ல. இல்ல பொதுவா இருந்தா தான் அப்படி இப்படின்னு இவங்களா சொன்ன ஒரு தகவல். ஆனா, போலீஸ், மாவட்ட நிர்வாகமும் தெளிவா பல எவிடன்ஸ குடுத்துருக்குறாங்க. எத்தன முறை இவங்கள்ட்ட பேசுனாங்க. இடத்த வந்து சூஸ் பண்ணது யாரு? என்ன காரணம்னா, இன்னொரு புஷி ஆனந்துக்கு பெரிய சிக்கல் என்னன்னா, அவரு தான் 12 மணிக்கு வந்துருவாங்கன்னு அவரு தான் பேட்டி குடுத்தாரு. அனௌன்ஸ் பண்ணாங்க. அறிக்கையும் அவர் தான் வெளியிட்டார். இத யாரு சொல்ல சொன்னா? ஏன் அப்படி சொன்னீங்க? அப்படிங்கிறப்ப ஒரு பதிலே சொல்ல முடியாது. ம். இல்ல சார் கூட்டம் அப்போ வந்தா தானே சார் சரியா இருக்கும். அப்படி இப்படின்னு சொல்லி தானே பார்க்கலாம். பட் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்ததுக்கப்புறம் என்ன நீங்க வந்து சமாதானம் பண்ணுவீங்க அதிகாரிகள? அப்ப நீங்க தானே காரணம். 12 மணிக்கு வர சொல்லிட்டல்ல நீ தானே சொன்ன. அது உண்மையா இல்லையா? ஆமா, நான் தான் சொன்னேன். அப்பன்னா நீ ஆட்டோமேட்டிக்கா நீ குற்றவாளி ஆகுறீல்ல. ம். காலதாமதம் ஆக்குனதுக்கு நீ தான் காரணம்ங்கிறது வந்துருதுல்ல. ஸோ அந்த மாரி இந்த என்னை பொறுத்தவரை இந்த டெல்லி விசாரணைங்கிறது மிகப்பெரிய மைனஸ். யாருக்கு? விஜய்க்கு, தாவேகா நிர்வாகிகளுக்கு. அதுல ஒண்ணும் மாற்று கருத்து கிடையாது. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஜனநாயகம் படத்தினுடைய சில காட்சிகளையும் நீக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இப்போ வந்து அவங்க தள்ளப்பட்டிருக்காங்கங்கிறது மற்றொரு பெரிய சோகம்னு வச்சுக்கங்களேன். ம். அப்படிதான் பார்க்குறேன். இப்போ படக்காட்சிகளும் நீக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். அப்படின்னா, ஏதேனும் இந்த ரிலீஸ்ல ஏதேனும் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்ல அல்லது இல்ல இப்ப எல்லாமே டிஜிட்டல்ங்கிறதுனால, ஒரே ஒரு படக்காட்சி, ஒரே ஒரு பாடல் காட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் காட்சிகள பயன்படுத்தியிருக்காங்கங்கிறதுனால, இமிடியேட்டா எல்லாத்தையுமே கட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ, அதற்கான வேலைகள் தான் நைட் அண்ட் டேயா நடந்துட்டுருக்கு. அப்படிங்கிறது தான் தயாரிப்பாளர் தரப்புல சொன்ன தகவல் வரைக்கும். ஆமா. அதேபோல சார் இப்போ இந்த வாக்குமூலங்கள் பெற்றிருப்பாங்க. இந்த 3 பேர் நிர்மல்குமார், புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா ஆகியோர். அதேபோல இவங்க தரப்பு வாதங்களையும் பெற்றிருப்பாங்க. இப்ப ஆமா. நெக்ஸ்ட் ப்ரொசீடிங்ஸ் எப்படி இருக்கும் சார்? சிபிஐனுடைய? இல்ல ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஏற்கனவே நீங்க பப்ளிக்ட்டேருந்து எல்லாம் எவிடன்ஸு அவங்களுடைய வாக்குமூலம் வாங்கிட்டாங்க. ஏற்கனவே பாதிக்கப்பட்ட ஒரு சில குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை கூப்பிட்டு வாக்குமூலம் இடம்பெற்றிருக்கிறாங்க. நேரடியா பார்த்த சாட்சிகள் விசாரணை முடிஞ்சிருச்சு. நிர்வாகிகளிடம் முடிஞ்சிருச்சு. இதுல கதாநாயகன்ட்ட மட்டும் தான் பாக்கி. ம். இப்ப இங்க கிடைத்த எல்லா எவிடன்ஸின் அடிப்படையிலும் விஜய்ட்ட என்னென்ன கேள்வி கேட்கணும்? அப்படிங்கிறதுக்கு தயார் பண்றாங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. என்ன காரணம்னா, இந்த கூட்டம் அவருக்கான கூட்டம், அவர பார்க்க வந்த கூட்டம். சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஏன் போனீங்க? அவசரமா போனீங்க. ஏன் அவசர அவசரமா போனீங்க? என்ன காரணம்? ம். அதுக்கு உங்க நிர்வாகிகள் சொன்ன காரணம் இது. எங்கள அடிச்சாங்க, போனாங்க, வந்தாங்கன்னு சொன்னாங்க. நாங்க இருக்க ட்ரை பண்ணோம். எங்களுக்கு கரூர் எல்லையிலே எங்கள அடிச்சு விரட்டி போட்டாங்கன்னு இப்படியெல்லாம் சொன்ன தகவல்கள்லாம் என்ன எவிடன்ஸ்? யார் உங்கள அடிக்க ட்ரை பண்ணது? ஸோ இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு விஜய்க்கு எதிரான இருக்கு. பட் அதனால விஜய் சிபிஐ விசாரணைங்கிறது தவிர்க்க முடியாதது. அப்படிங்கிறது தான். இந்த விஜய் அந்த விசாரணையின் போது அவர் கொடுக்கும் வாக்குமூலம் தான் இன்னைக்கு அவருக்கு பெரிய லெவல்ல லாக் ஆகும். அந்த லாக்க வைத்து தான்
பாஜக ஒரு ஆட்டம் ஆடும் அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த என்கொயரி எல்லாம் இல்லை. விஜய் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான், பதில்கள் தான் இன்னைக்கு அவருக்கு பெரிய தலைவலியாகவும் அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கும் பெரிய முட்டுக்கட்டையாகவும் போயிடும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய ஒரு பார்வையாக இருக்கு ஹக்கீம். அதில் ஒரு இப்போ மாற்றுக்கிறது இல்லை. அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அவர் ஆஜராகும் அந்த தருணத்துல வந்து அவரு சில எக்ஸம்ஷன்ஸ் கேட்கலாமா? இப்போ உதாரணத்துக்கு, இப்ப அவரு தனிமையில இருந்து பல மணி நேரங்கள் அதிகாரிகளும் அவரும் வந்து விசாரணைக்கு உள்ளாக்கும் பொழுது, அவர் ஒரு என்னதான் நம்ம வந்து விமர்சனங்கள் வச்சாலும், அவர் வந்து ஒரு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரம், ஒரு அரசியல் கட்சி தலைவர். அவர் வந்து எனக்கு ஒரு ப்ராக்ஸி வேணும். எனக்கு கூடுதலா வழக்கறிஞர் என் கூட இருக்கணும். எங்க வழக்கறிஞர் ஒவ்வொரு இதுக்கும் பதில் சொல்வாரு. அப்படின்ற மாரி ஏதேனும் தளர்வுகள் கேட்பதற்கு வாய்ப்புகள் இல்லை, இருக்கா? வாய்ப்பு இல்லை. நீங்கள் கஸ்டடிங்கிறது விசாரணை மாதிரி கிடையாது. இது வந்து சம்மன் போட்டு உங்களுக்கு அனுப்புகிறாங்க. டாக்குமெண்ட்ஸு இது சம்மந்தமாக ஏதாவது கேட்டாங்கன்னா உங்கள் அட்வொகேட் கூட இருந்து சப்மிட் பண்ணலாம். என்னென்ன டாக்குமெண்ட்டுன்னு இவரு கூட தெரியாமல் இருக்கலாம். உங்கள் செல்ஃபோன் எந்தெந்த செல்ஃபோனுடைய கால் டீட்டெயில்ஸ் இது ம். நீங்களே கொடுத்துட்டீங்களா, இல்லை நாங்கள் எடுத்துக்கிட்டோமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்குறப்போ இதெல்லாமே அட்வொகேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுங்களேன். மற்றபடி நேரடி விசாரணைக்கு அட்வொகேட்ஸ் வச்சுக்க முடியாதுல்ல. ம். என்ன கேள்வி இன்னும் பெருசாக ஒன்று அடித்தா தொல்லை பண்ண போகிறாங்க, அது கிடையாது. கேள்வி கேட்பாங்க, அவ்வளோதான். அதில் வந்து பதில் சொல்லலாம் தவிர்க்க முடியாது. அதே மாதிரி இல்லை இல்லை சார் அட்வொகேட்டை வச்சுக்கணும் அதெல்லாம் சொல்லவே முடியாது ஹக்கீம் இதில். காரணம் என்னன்னா முழுக்க முழுக்க நீங்கள் ஒரு வேளை எனக்கு இதுக்கு சம்மந்தப்பட்டமே இல்லைங்க, நான் டெல்லியில் இருந்தேன், எங்கள் ஆட்கள் என் பேர் என் பேனரில் யூஸ் பண்ணி நடத்திய நிகழ்ச்சியில் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துருச்சு, அசம்பாவிதம் நடந்துருச்சு. ஸோ இதில் வந்து எனக்கு எந்த விதத்துலையும் தொடர்பே இல்லாதப்ப என்னை கூப்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்ல முடியாது. முழுக்க முழுக்க அவருடைய கண் பார்வையிலே நடந்த இந்த ஒரு சம்பவம்னு வச்சுங்களேன். அதனால் அவர் வந்து அட்வொகேட்டை நான் வச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னால் கூட அட்வொகேட்டு வந்து தேவைப்பட்டால் அட்வொகேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். டைம் சமயத்தில் மறந்துடலாம். 6:30 மணிக்கு போனோமா நம்ம 6:45 சில என்ன காரணம்னா ஒரு பிஸி ஷெட்யூலில் உள்ள ஒருத்தருக்கு ம். சில தகவல்கள் மறந்துருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களை வேணால் கேட்டுக்கலாம் அவர். மற்றபடி ஏன் லேட்டு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி உங்களை ஸ்பீடாக போக சொல்லி எதுவும் போலீஸ்லேருந்து கேட்டாங்களா, சொன்னாங்களா, உங்களுக்கு அறிவுறுத்துனாங்களா, இல்லை போலீஸ் சொல்கிறாங்கன்னு உங்கள் ஆண்கள் யாராவது உங்கள்கிட்ட வந்து சொன்னாங்களா, தெரியப்படுத்துனாங்களா? இந்த கேள்விக்கெல்லாம் அவர் தானே பதில் சொல்ல முடியும். ம். இதில் அட்வொகேட்டுக்கு என்ன இருக்குது பங்கு? இதில் முழுக்க முழுக்க அவருடைய பங்கு தானே. அதனால் நீங்கள் அட்வொகேட்ஸ் அப்படிங்கிறது வேணால் அவர் இருக்கலாம், ஒரு சர்டன் ஏரியா வரைக்கும் இருக்கலாம். முழுக்க முழுக்க அதிகாரிகள் விசாரணையின் போது வக்கீல்கள் இருப்பாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி தான். அது விஜய் பதில் சொல்லி தான் ஆகணும். முழுக்க முழுக்க அவர்கிட்ட தனிமையான விசாரணை தான் இருக்கும்னு நான் கருதுறேன். ஆமாம். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்கள பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றி. நன்றி. நன்றி.